ஹாய் எவ்ரிஒன். நம்ம வந்து சிம்பிளா ஒரு PHP ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி PHP பத்தி சம் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் ஷார்ட்ஸ்ல. பார்க்காதவங்க ஷார்ட்ஸ் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம PHP நம்மளோட சிஸ்டம்ல ரன் ஆகும்னா அதுக்கு முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஒரு சர்வர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம்ப், வேம்ப் இல்ல மேம்ப் இல்ல லேம்ப் நம்மளோட சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரி உள்ள சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி என்னோட சிஸ்டம்ல எக்ஸாம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என்னோட OS வந்து விண்டோஸ் OS. ஸோ அதுக்கு எக்ஸாம்ப் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து PHP வந்து ரைட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு எக்ஸாம்ப் அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ப் அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் வரும். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி சின்ன விண்டோ வந்திருக்கும். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால இப்படி இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த அப்பாச்சிக்கு நேராக உள்ள ஸ்டார்ட்டை வந்து கிளிக் பண்ணணும். எதுக்கு அப்பாச்சி பண்ணணும் அப்படின்னா PHP கோட் ரன் ஆகுறதுக்கு இந்த சர்வர் தான் முக்கியமான சர்வர். ஸோ அதை ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ MySQL கோட்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா MySQLம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் PHP சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போகிறோம். MySQL கனெக்ஷன்லாம் எதுவும் பார்க்கல. அதெல்லாம் ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு அப்பாச்சிங்கிற சர்வர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான். இதை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கோடு எழுதலாம். கோடு ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த எடிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து Notepad++ எடுத்திருக்கேன், எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ ஒரு PHP ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு வெரி ஃபர்ஸ்ட்டு நம்ம போட போகிறது PHP டேக். இந்த டேகுக்குள்ளே தான் PHP கோட் நம்ம எழுதணும். ஓகே, இது வந்து நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், அது செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்கோ வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை சேவ் பண்ணுற பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு PHP ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணியிருக்கோன்னா அது எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எங்கே வந்து எக்ஸாம்ப் சர்வர் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த கோலனில் போய்க்கணும். அங்கே போயிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கணும். நான் இப்போ எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்ணதுனால எக்ஸாம் ஃபோல்டருக்குள்ளே போயிருக்கேன். அதுக்குள்ளே போயிட்டு htdocs அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போகணும். இங்கே தான் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சேவ் பண்ணணும், அப்போ தான் ரன் ஆகும். ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு page.php எல்லா PHP ஃபைலுமே .php அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு page.php அப்படின்னு கொடுத்துட்டேன், சேவும் கொடுத்துட்டேன். ஸோ இதை எப்படி ரன் பண்ணுறது, எப்படி பார்க்கறது, நம்ம கிரியேட் பண்ண PHP ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணி பார்க்கறதுனா இதே சேம் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா வெரி ஃபர்ஸ்ட் வர்ற பேஜ் இதுதான். இது வந்து எக்ஸாம்போட டேஷ்போர்ட் பேஜ். நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம்ப் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே டேரெக்டாக வந்து ப்ரௌசரில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லோக்கல் ஹோஸ்ட்டு /டேஷ்போர்டுன்னு போயிட்டு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ் எதுக்கு, இந்த பேஜை கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது, அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம போட்டிருந்த ஃபைல் நேம் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் .php. ஸோ அதை ரன் பண்ணோன்னே வெல்கம் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ நம்ம அங்கே என்ன கொடுத்துருந்தோம், எக்கோ வெல்கம்னு கொடுத்துருந்தோம், அது பிரிண்ட் ஆகிட்டு. அவ்வளோதான், சிம்பிளாக லோக்கல் ஹோஸ்ட்டு. ஆக்சுவலாக நம்ம htdocsல htdocsல தான் நம்ம ஃபைல்ஸ்லாம் போட்டிருக்கோம் கரெக்டாக. இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது அந்த htdocs ஃபோல்டர் தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதுக்குள்ளே என்ன ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கோமோ அதை இங்கே கொடுத்தா தான் ரன் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து அடுத்து ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க, அது வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி PHP டேகு, அதுக்குள்ளே எக்கோ வெல்கம் டு செகண்ட் பேஜ் இப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எங்கே சேவ் பண்ணுற பாருங்க, htdocs வரைக்கும் வந்திருக்கு. நான் இதுக்குள்ள ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். PHPக்குள்ள ஃபர்ஸ்ட் page.php அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதை போய் ரன் பண்ணுறது எப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் போட்டுக்கணும், நம்ம htdocsக்குள்ளே டைரெக்டாக போடல, PHPங்கிற ஃபோல்டரில் தான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு
டாட் பிஹெச்பி. சாரி, ஃபர்ஸ்ட் பேஜ் டாட் பிஹெச்பி வந்துருச்சா? ஸோ நம்ம எந்த லொக்கேஷனில் போட்டிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி இந்த யூஆர்எல் மாறும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இன்னொரு ஃபைல் போடுறேன். அதே பிஹெச்பி டேக் போட்டுக்கிறேன். அதுக்குள்ள எக்கோ தேர்ட் பேஜ் இப்படி கொடுத்துருக்கேன். இதை எங்க சேவ் பண்ற பாருங்க. இதுக்கும் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். நியூ ஃபோல்டர் நேம் வந்து php1. அதுக்குள்ள index.php அப்படின்னு சேவ் பண்றேன். சேவ் ஆயிட்டா? இப்போ இதை எப்படி ரன் பண்ணணும்? லோக்கல் ஹோஸ்ட் /php1/index.php கரெக்டா? ஸோ php1ங்கிற ஃபோல்டரில் index.phpங்கிற ஃபைலை நம்ம இங்கே ரன் பண்ணியிருக்கோம். இப்போ இதே வந்து இன்னொரு வேலையை ரன் பண்ணலாம். அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் php1 மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ஆனாலும் ரன் ஆகுது பாருங்க. ஸோ இங்கே மட்டும் இதை இங்கே கொடுத்து பார்த்தோம்னா ரன் ஆகாது. ரன் ஆகலை பார்த்தீங்களா? பட் இங்கே மட்டும் எப்படி ரன் ஆகுது டைரக்டாக கொடுத்தா அப்படின்னா, இண்டெக்ஸ் அப்படிங்கிற நேம் இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு ஃபோல்டரில் கொடுத்துருக்கோம், ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அது வெரி ஃபஸ்ட்டு என்ன தேடும்னா index.php ஆர் index.html அப்படிங்கிற நேம் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணும். அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிடும். சப்போஸ் அந்த ஃபோல்டரில் index.phpயோ ஆர் index.htmlஓ இருக்குன்னா அதை டைரெக்டாக கால் பண்ணிடும். நம்ம இங்கே வந்து ஃபைல் நேம் கொடுக்கலனாலும் அந்த ஃபோல்டருக்குள்ள index.phpயோ ஆர் index.htmlஓ இருந்துச்சுன்னா அதை ரன் பண்ணிடும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இன்னொரு ஃபைலு எக்கோ 4th பேஜ். ஓகேவா? இதை வந்து நான் அந்த php1க்குள்ளேயே test.phpன்னு சேவ் பண்ணுறேன். இப்போ போயிட்டு php1ல் test.phpன்னு கொடுத்தா 4th பேஜ் வந்துடுச்சு. இதே ஜஸ்ட் php1 அப்படின்னு மட்டும் கொடுத்தா 3rd பேஜ் வந்திருக்கு. அதாவது index.php தான் கால் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம ஒரு ஃபோல்டரை பாயிண்ட் பண்ணி கொடுக்கும்போது யூஆர்எல்ல அந்த ஃபோல்டருக்குள்ள index.php அந்த ஃபைல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிடும். ஏன்னா PHP ஃபோல்டரில் ஒரே ஃபைல் தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் பேஜ்.php. ஸோ அது மாதிரி லிஸ்ட் ஆகிடும். இதே php1ல் index.php நான் சேவ் பண்ணியிருக்கேன். எங்கே பண்ணியிருக்கேன், இங்கே காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், அதனால உங்களுக்கு தெரியுது. இங்கே பாருங்கள், PHPக்குள்ளே ஃபர்ஸ்ட் பேஜ்.php இருக்குது. இதே வந்து PHP1ல் 2 ஃபைல் இருக்குது. ஸோ அது டைரெக்டாக போடும்போது index.php எடுத்து ரன் பண்ணிக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரியணும், அதனால இதை நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு எக்கோ போட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வரதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா?